இவருக்கு காவல்துறை ஒதுக்கிய நேரம் டிவில எல்லாமே வந்த நேரம் வந்து 12 மணி 2 மணினாங்க. இவர் சாவகாசமா 7 மணி வரைக்கும் வராரு. காலையில மதியானத்துல இருந்து மக்கள் சாப்பிடாம இல்லாம அவ்வளவு பேர் அங்க நின்னாங்க. இப்ப நேரம் தவறி இவர் வந்து ரோடு ஷோவே நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் எதுக்கு நின்று வேலூர்ல நின்று மேல ஏறி அவர் பாட்டுக்கு எல்லாமே கையை காமிச்சு எல்லாம் பண்ணி இவர் வந்து விளம்பர அரசியல் பண்றதுக்காகவே கும்பலை சேர்த்தி பயங்கரமா பண்ணியிருக்கிறாரு. இவங்க மக்கள் வந்து ஓட்டு அரசியலுக்காக வந்தாங்களோ இல்லையோ, அவர் ஒரு நடிகரை பார்க்கணுன்றது ஆர்வத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்குது. ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம், ஒரு மன்னிப்பு கேட்டிருந்திருக்கலாம். ஒரு நீங்க வந்து நேரில் ஒன்று இந்த இடத்துல வர தேவையில்லை. நேரம் ஒரு மெசேஜை போட்டுட்டு நீங்க நேரம் திருச்சியிலேருந்து ஏறி இருக்கலாம்ல. திருச்சியிலே தங்கியிருந்து நாளைக்கு காலையில் இங்கே வந்து பார்க்கலாமே. சிஎம் வந்து நைட்டு 1 மணிக்கு இங்கே வரேன்னு சொல்றாரு. இவர் வந்து இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமான இவரே வந்து எதுவுமே பேசாம கம்முன்னு போயிருந்தாரா? இது என்ன அர்த்தம்? இவர் மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டா இவர் நாளைக்கு எங்களை வந்து பார்த்து எங்கள்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டாரா? எதுவும் பண்ண மாட்டாரா? இது எந்த விதமான அரசியல்னு தெரியல. இது வந்து இவர் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை பேசுறதுக்கு அருகதையே கிடையாது இவருக்கு. இவர் வந்து தேவையில்லாம இந்த கட்சி வந்து எதுக்கு ஆரம்பிச்சுன்னு தெரியாம ஆரம்பிச்சு, கொள்கையினால என்னன்னு இல்லை, அதுல தேவையில்லாம ஆரம்பிச்சு மக்களை வந்து ஒரு விளம்பர அரசியல் பண்ணி இத்தனை மக்களோட உயிரை தின்றுக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம். அவங்க இது நடத்திருக்கவே தேவையில்லை. கும்பலை வந்து மக்களை காலையிலேருந்து காக்க வச்சு இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்குது. இத்தனை 6 குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க, ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை குழந்தைங்களோட உயிர் போயிருக்குது. இதுக்கெல்லாம் யார் அவர் பொறுப்பேற்றுக்கு வரா? அவர் போயிட்டு வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்புறேன்ட்டு போயிடுவாரு. இப்போ அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? இன்னைக்கு இது எல்லாத்துக்குமே அரசாங்கம் தான் பதில் சொல்லி ஆகணும். இவர் இந்த அரசாங்கத்தை தான் திட்டினாரு, எதிர்கட்சி தலைவர் எல்லாத்தையுமே தான் திட்டிட்டு போனார் அவர். இதுல வந்து என்ன பிரயோஜனமே தெரியல. ஒரு ஆறுதலுக்கு கூட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த திருச்சியில ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு காலையில இங்க வந்து பாத்துட்டு போலாம்ல. சிஎம் சென்னையில இருந்து விடிய நைட்டு இங்க 1 மணிக்கு வராருன்னு சொல்லி நியூஸ்ல வருது. இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு எந்த அக்கறை இருக்குது? இவருக்கெல்லாம் எதுவுமே இல்லை. எதுக்கு இந்த விளம்பர அரசியலை பண்ணி இவர் மக்களை வந்து இப்படி இது பண்ற அப்படின்னே தெரியல. வேறு மணிசங்கருங்க என் பேரு.